नमस्तेस्तु महामाये श्रीपीठे सुरपूजिते शङ्खचक्रगदाहस्ते महालक्ष्मी नमोऽस्तुते। அந்த கேஷத்தை கொடுத்தா நான் ஓடிடுறேன். யாரை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். சும்மா இருங்க. என்ன விஷயமா வந்தீங்க இன்ஸ்பெக்டர் சார்? கடையை க்ளோஸ் பண்ணதா வந்திருக்கேன். கதவு திறங்க. இங்க பாருங்க, இந்த கன்னிக்கோட்டைங்கிற போர்டு மட்டும் இல்லன்னா இவனுங்களை உங்க வீட்டுக்குள்ள வச்சு அடிச்சிருப்பேன். ஏண்டா பொண்ணுங்களை கிண்டல் பண்றீங்களா? மன்னிப்பு கேட்டான். எங்க விடுங்க? நீங்க வர வரைக்கும் அவங்க இருப்பாங்களா? எப்போ போயிட்டாங்க? வா 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 போடு. ஆஹா, இணை பிரியாத தம்பதிங்க. மோசமானவ புருஷனையே அரெஸ்ட் பண்ண வச்சுட்டா. வழக்கை முழுமையாக விசாரித்து பார்த்ததில் குற்றவாளிக்கு இந்த நீதிமன்றம் இந்திய குற்றவியல் சட்டம் 320 படி 15 நாள் சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதிக்கிறது. வருவாங்க வருவாங்க. என்னையா என்ன இதெல்லாம்? ஸ்டாப் இட். எதுக்கு ஸ்டாப்? அது ஜோடி, இது வீடியோ ஷாப், இது டேப் ரெக்கார்டர்.
இதுல ரகுமான் பாட்டை கேட்கணும் தப்பா? இது கை, அது கண்ணம். ஒண்ணு கொடுத்தா செவில் திரும்பிடும் தெரியுமா? லாயிரமா கேளுங்க, இது கேஸ் ஆயிடும், அப்புறம் கோர்ட்டு கிட்ட அலையணும். தற்காப்புக்காக ஒரு பொம்பளை ஒருத்தனை கொலை பண்றது தப்பே இல்ல. ப்ரொசீட். ஏய், இருங்க 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 இருங்க. ஐயோ ஏமா அறியாத பையன் போய் சண்டைக்கு போறது நியாயமா இது? இத பாரு வீராசாமி, இந்த பொண்ணு பேரு ஊர்வசி. அதுக்காக இந்த பொண்ணு இந்த பக்கம் வரும்போதெல்லாம் இந்த பாட்டு போட்டு கிண்டல் பண்றது தப்பு இல்லையா? தப்பு என்ன இருக்கு? பாட்டு போடுவான். என்ன செய்வீங்க? என்ன செய்வோமா? கமாண்டர், ஜான்சி ராணியோட மறுபிறவி நீங்க. கமாண்டர், இந்திரா காந்தியோட பவர் உங்களுது. கமாண்டர், கேன் மேரி ஸ்டாப் உங்களுது. ஏய்! இப்ப என்ன செய்வீங்க? என்ன செய்வோமா? பொம்பளை ரவுடிங்க கடைக்குள்ள வந்து கலாட்டா பண்ணாங்கன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்போம். ஆம்பளை போலீஸ கூப்பிடு. என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். இந்த அநியாயத்தை எங்கடா போய் சொல்றது? நியாயம் கேட்ட வாய ஒரேடியா மூட வச்சிட்டாங்க. ஐயோ குச்சு 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 இதுக்கு என்ன அர்த்தம்? ஒப்பரி கூட உனக்கு அர்த்தம் சொல்லுவா? ஆ தங்கவேல் சார் வீடு இதானே? இல்லைன்னு சொன்னா போயிடுவாங்களோ? என்னங்க, உங்களதான். தங்கவேல் சார் வீடு இதானே? ஆ ஆ இதா வாங்க வாங்க. அவரு வீட்டுல இல்லைங்களா? அவரு ஊருக்கு போயிருக்காங்க. அவர் மனைவி சரோஜம்மா அவங்க கூட ஊருக்கு போயிருக்காங்க. தங்கவேல் சார் உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு சித்தப்பா சித்தப்பா. ஓ, ஊர்வசி உங்க சிஸ்டரா? சிஸ்டர் தான் அவங்களும் ஊருக்கு போயிருக்காங்க. திருப்பதிக்கு தான் கல்யாணம் அட்டெண்ட் பண்றதுக்காக நாளைக்கு வந்துருவாங்க. நீங்க யாருன்னு சொல்ல? நான் ஊர்வசிக்கு ஃப்ரெண்ட். ஆஹா, புடவெல்லாம் நனைஞ்சு போயிருக்கு. உட்காருங்க ப்ளீஸ். இந்தாங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க, இதா இருக்கு, போட்டுக்கோங்க. போங்க. விக்ரம், அர்த்தராத்திரியில ஒரு பொண்ணு கிட்ட போய் சொல்றேன், தப்புடா. நிஜத்தை சொன்ன மட்டும் இந்த நேரத்துல எங்க போவா? அதனாலதான் இப்ப போய் சொன்னேன். பொழுது விடியட்டும் உண்மையை சொல்றேன். ஓகே? எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க ரூம்ல படுத்துக்கங்க, நான் வெளியே படுத்துக்கிறேன். வேண்டாங்க, நீங்க உள்ள படுத்துக்கோங்க, அதை என்கிட்ட கொடுங்க. என்னங்க இது? நீங்க ஒரு பொண்ணு, எனக்கு என்ன, நான் ஆம்பளை. போங்க. உங்க பேர் என்ன? பானு ரேகா. நைஸ் நேம். குட் நைட். டைரக்டர் சக்கர வீட்டுல நின்று உன்னை ஹீரோவை வச்சு படம் எடுப்பார். ஹீரோயின்
பாலக்காட்டு அழகை ரசிக்க வாருங்கள் ஏலக்காயின் வாசம் அடிக்கும் பாலக்காட்டு அழகை ரசிக்க வாருங்கள் ஏலக்காயின் வாசம் அடிக்கும் இரவு நேரம் துடிக்கும் பட்டாம்பூச்சி ராகம் மேடை ஏறி அமர்ந்து பாடி பழக வேண்டும் வேர்வை